அந்த கிராமத்துல லக்ஷ்மி அம்மா குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க அன்றாட தேவைக்கே காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் மருமக பொன்னி, என்னத்த காய்கறி வியாபாரத்துக்கு போனீங்களே, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? நான் என்னத்தம்மா சொல்லறது, வெயில் கொளுத்து எடுக்குது. அது மட்டும் இல்லம்மா, காலையிலிருந்து சரியா வியாபாரமும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிற காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இனி நாளைக்கு தாம்மா வியாபாரத்துக்கு போகணும். அத்தை, இந்த காய்கறி எல்லாம் இனி ஒரே நாள்லயே வாடி போயிடும். இதை எடுத்துட்டு போய் நாளைக்கு வியாபாரம் பண்றேன்னு சொல்றீங்களே, எப்படி வியாபாரம் ஆகும்? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. பேசாம இதையெல்லாம் தூக்கி குப்பையில போடு, அப்படி இல்லைன்னா மாட்டுக்கு தூக்கி போடு, அதாவது திங்கட்டும். எனக்கு எப்படியும் நஷ்டம்தான் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா. பொன்னி அந்த காய்கறி எல்லாம் பார்த்து என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தா. சிறிது நேரத்திலேயே பொன்னியோட தோழி ராதா அங்க வந்தா. என்ன பொன்னி, உன் மாமியார் தான் காய்கறி வியாபாரம் பண்றாங்கன்னு நினைச்ச, இப்ப என்னடான்னு பார்த்தா நீயும் ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, காய்கறி எல்லாம் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. இதை வேஸ்ட் பண்ண மனசும் வரல. அதுதான் இப்படி எல்லா காய்கறிகளையும் வெட்டி கலந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பொன்னி, இது நல்ல ஐடியாவா இருக்கே. பேசாம இந்த பேக்கிங் பண்ண காய்கறி எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் என் மளிகை கடையில வச்சு வித்து உனக்கு காசா தரேன் அப்படின்னு சொல்லவும் பொன்னிக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. பேக்கிங் பண்ண காய்கறிகள் எல்லாம் எடுத்து ராதா கிட்ட கொடுத்தா. மறுநாள் காலையில லக்ஷ்மி அம்மா மகன் ராஜு கிட்ட, யாப்பா ராஜு, சரோஜாக்கு பணம் கொடுக்கணும்பா. அவ நேத்தே வந்து கேட்டா. இந்த மாசம் காய்கறி வியாபாரமும் சரியா நடக்கல. அவங்கிட்ட ஏதாவது பணம் இருந்தா கொஞ்சம் கூடப்பா அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்டாங்க லக்ஷ்மி அம்மா. என்னம்மா பேசுற? என்கிட்ட ஏது பணம்? சம்பளம் வருதுன்னு தான் பேரு, அது எப்படி செலவாகுதுன்னே தெரியல. நானே என்ன பண்றதுன்னு கவலையோட இருக்கேன், இதுல நீ வேறமா அப்படின்னு ராஜு சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அப்போ பொன்னியோட தோழி ராதா அங்க வந்தா. பொன்னி, இந்தா பணம். நேத்து நீ கொடுத்த பாக்கெட் காய்கறி எல்லாம் நல்லாவே வியாபாரமாச்சு, அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா பணத்தை கொடுத்தா. இங்க பாரு பொன்னி, இனி மிச்சமாகிற காய்கறி எல்லாம் எனக்கே கொடுத்துடு, நானே வாங்கிக்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ராதா அங்க இருந்து போனா. ஏமா பொன்னி, சரோஜாவுக்கு இந்த வாரம் பணம் கட்டணுமா? காய்கறி வித்த பணத்தை கொடுத்தேனா இந்த சரோஜாவுக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு பாவமா கேட்டாங்க லக்ஷ்மி அம்மா. அத்தை, நீங்க காய்கறி எல்லாம் குப்பையிலையோ மாட்டுக்கோ தான் போட சொன்னீங்க. ஆனா என் புத்திசாலித்தனத்தால அதையெல்லாம் காசா மாத்திருக்கேன். அந்த காசை நீங்க எப்படி கேட்க முடியும்? எனக்கு வேற செலவு இருக்கு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு உள்ள போனா பொன்னி. பாவ மாமியார் சரோஜாவுக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சு ரொம்ப சோகமா இருந்தாங்க. மறுநாள் காலையில பொன்னி காய்கறி எல்லாம் வித்த பணத்தை எடுத்துட்டு கடத்தெருவுக்கு போனா. கடைக்கு போற வழியில மாமியார் கடையில உட்கார்ந்துகிட்டு இருந்தத பார்த்தா. என்ன இவங்க ரொம்ப சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, சரி போய் என்னன்னு கேப்போம் அப்படின்னு நினைச்சு மாமியார் கிட்ட வந்தா. அத்தை, என்ன கவலையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? இப்பதான் பொன்னி, சரோஜா வந்து பணத்தை கேட்டா. பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வியாபாரம் பண்ற தெராச எடுத்துட்டு போயிட்டா. பணத்தை கொடுத்துட்டு அத வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. பொன்னி அதை நினைச்சு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டா. இனி இந்த காய்கறி எல்லாம் நமக்கு தான், பேக்கிங் செய்து ராதா கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டா பொன்னி. சரித்த, நான் கடத்தெருவு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது மாமியார் காலடியில ஒரு பர்ஸை பார்த்தா பொன்னி. அத்தை, இங்க பாத்தீங்களா, யாரோடைய பர்ஸ் யாரோ தவறுதலா வெட்டிட்டு போயிட்டாங்க. எங்க பொன்னி, காட்டு. அட, இது நம்ம சரோஜாவோட பர்ஸ். அவ இங்க வந்த போது
தவறுதலா விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியாத்த? சரித்த, போற வழியில சரோஜா அக்காவை பார்த்து கொடுத்துட்டு போயிடுறேன். அப்படியே கடத்தெருவுக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எதுக்குமா சிரமம்? கொடு, நானே சரோஜா வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்றேன். நீ கடத்தெருவுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மாமியார் அந்த பர்ஸை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பொன்னி கடத்தெருவுக்கு போய் அவளுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ சரோஜா அங்க வந்தாங்க. அக்கா வாங்கக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பொன்னி. ஆமா, அவன் மாமியார் கிட்ட கொடுத்த கடனை கேட்டா பணம் இல்லைன்னு சொல்றாங்க. நீ என்னடான்னு பார்த்தா கடத்தெருவுக்கு போய் இத்தனை பொருள்களை வாங்கிட்டு வர. அக்கா, அந்த கடனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அக்கா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். ஆமா, உங்களோட பர்ஸ் எங்க? அதுவா, காலையில இருந்து காணாம பொன்னி, அதத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அக்கா, உங்களுடைய பர்ஸு எங்க மாமியார் கிட்ட தான் இருக்கு. நான் அதை திருப்பி கொடுக்க சொன்னேன். ஆனா அவங்க அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்ய அவங்க மாமியார் மேல சுமத்துனா. நான் காலையில இருந்து பர்ஸ காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன், உங்க மாமியார் எடுத்து வச்சுட்டு இல்லைன்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டுட்டு கோவமா அங்கிருந்து போனாங்க. மறுநாள் காலையில சரோஜா லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வா சரோஜா, நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன். கடனை கொடுத்துக்கிட்டு தராச திருப்பி கேட்கலான்னு நினைச்சேன். நீ ஏன் திடீர்னு வந்துட்ட? ஏன் சொல்ல மாட்ட? என் பணத்தை எடுத்து எனக்கே திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கிறியா? உன் மருமக நேத்து கடத்தெருவுல வச்சு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன பேசுற சரோஜா? ஏன் மருமக என்ன பத்தி தப்பா உன்கிட்ட சொன்னாளா? கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பழியெல்லாம் என் மேல சுமத்த மாட்டா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசினாங்க லக்ஷ்மி அம்மா. உன் மருமகளை பத்தி இவ்வளவு நம்பிக்கையா பேசுறியே, அப்படிப்பட்டவ உன் கடனை திருப்பி கொடுத்திருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நேத்து கடத்தெருவுக்கு போய் அத்தனை சாமானத்தையும் அள்ளிட்டு வரா. இங்க பாரு சரோஜா, அது நான் வாங்கின கடனு. அதை தூக்கி என் மருமக தலையிலெல்லாம் வைக்க முடியாது. அவ புத்திசாலித்தனத்தால வேஸ்டா போற காய்கறி எல்லாம் வித்து காசா மாத்தி இருக்கா. அத நான் எப்படி கேட்க முடியும்? அந்த காசை வச்சு அவளுக்கு பிடிச்சத வாங்கியிருக்கா. இதுல ஒன்னும் தப்பு இல்லையே சரோஜா அப்படின்னு மருமகளை விட்டு கொடுக்காம பேசினாங்க மாமியார். அதையெல்லாம் கேட்ட பொன்னி கூனி குறுகி போயிட்டா. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இவ்வளவு கஷ்டத்துலயும் நீங்க என்ன விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஆனா நான் உங்களை பத்தி தப்பா சரோஜா அக்கா கிட்ட சொன்னேன். அதுக்கு காரணம் என் பேராசையும் பொறாமையும் தான். உங்க வியாபாரத்தை நான் வீட்ல இருந்தே பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் சரோஜா அக்கா கிட்ட உங்களை பத்தி தவறா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏமா பொன்னி, அவன் மாமியாரை பத்தி உனக்கு அவ்வளவுதான் தெரியும். எனக்கும் அவளுக்கும் 20 வருஷம் பழக்கம். இந்த கொடுக்கல் வாங்கல் என்னோட தொழில். அதுல நான் கண்டிப்பா தான் இருப்பேன். அது அவளுக்கும் தெரியும் அப்படின்னு சரோஜா லக்ஷ்மி அம்மாவை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாங்க. ஏமா பொன்னி, வீட்ல இருந்து காய்கறி வியாபாரம் பண்ணணும்னு என்கிட்டயே கேட்டிருந்திருக்கலாம். மொத்த பொறுப்பையும் நானே கொடுத்திருப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. அப்ப மகன் ராஜு, பொன்னி, நீ புத்திசாலித்தனமா மட்டும் இருந்தா போதாது, இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாகவும் நடந்துக்கணும். இனிமேலாவது அதை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜு சொன்னான். ஏமா பொன்னி, இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட சூழ்நிலை தான். கவலைப்படாத, உன்னுடைய வியாபாரத்துக்கு நானே முதல் போடுறேன். உன்னால எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க சரோஜா. பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, நல்ல குணமும் இருக்கணும். சுப்பு ஒரு ஏழை விவசாயி. அவ மனைவி பொன்னி மகள் ராதாவோட குடிசை வீட்ல வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் கந்தசாமி அங்க வந்தாரு. எப்பா சுப்பு, 2 மாசமா வாடகை பாக்கி. எப்ப கேட்டாலும் பஞ்ச பாட்டே பாடிக்கிட்டு இருக்க. எப்பதான் வாடகை தருவ அப்படின்னு கேட்டதும்,
ஐயா, உங்க வயல்ல தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். உங்க வயலை நம்பி தான் எங்க பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்க சரியா கூலியும் தரதில்லையா? உங்க வயல்ல வேலை செய்யற எங்களுக்கு தங்குற வீட்டுக்காக அநியாய வாடகைய கேக்குறீங்கய்யா. என்னது அநியாயமா? போனா போகுதுன்னு தங்குறதுக்கு இடம் கொடுத்தல்ல, இப்படித்தான் பேசுவீங்க. பணம் தரலைனா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு கராரா சொன்னாரு கந்தசாமி. ஐயா, எங்க அப்பா திறமையான விவசாயி. நீங்க நியாயமான கூலி கொடுத்தாலே எங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். இதுல நீங்க இறக்கமே இல்லாம இப்படி பேசுறீங்களே. இவ்வளவு திமிரா பேசுற உங்களுக்கு நான் இறக்கம் காட்டணுமா? முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. இனி உனக்கு வயல்லையும் வேலை இல்ல, இந்த வீட்லயும் இடம் இல்ல அப்படின்னு கோவமா சொல்லி 3 பேத்தையும் விரட்டி விட்டாரு கந்தசாமி. அதுக்கப்புறம் சுப்பு, பொன்னி, ராதா 3 பேரும் எங்க போறதுன்னே தெரியாம நின்னு கொண்டே இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு நிலத்துல ஒரு மாமரம் இருந்துச்சு. ரொம்ப களைப்பா இருந்தனால அந்த மாமர நிழல்ல ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ பொன்னி, ஏங்க, இருக்கிறதுக்கு ஒரு இடமும் செய்யறதுக்கு ஒரு வேலையும் இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்ல. இந்த மரத்தடி நிழலைத்தான் நம்பி வந்திருக்கோம். அந்த கடவுள் தான் நமக்கு ஒரு வழி காட்டணுங்க அப்படின்னு கவலையா பொன்னி பேசும் பொழுது, அம்மா கவலைப்படாதீங்க, இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதப்பட்டவர்களுக்கு 1000 வழி இருக்கு வாழ அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை கொடுத்தா ராதா. மாமர நிழல்ல 3 பேரும் ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கவலையோட இருந்தா பொன்னி. அப்போ தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சது. அந்த வீட்டுக்கு போனா பொன்னி. அம்மா, நாங்க பக்கத்தூர்ல விவசாயம் வேலை பண்றோம். இப்போ வேலையும் இல்ல, தங்குறதுக்கு வீடும் இல்ல. உங்க வீட்ல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு பாவமா கேட்டா பொன்னி. ஏமா, உன் கதைய கேட்டா கஷ்டமாதான் இருக்கு. எங்க வீட்ல நானும் என் வீட்டுக்காரும் மட்டும்தான். எங்களுக்கு ஆள் தேவையில்லம்மா. ஏதாவது பண உதவி வேணும்னா கேளு. அம்மா, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல எனக்கு ஒரு பிடி சாப்பாடு மட்டும் கொடுங்க. பள்ளிக்கூடம் போற என் பொண்ணுக்கு பசியார உதவும் அப்படின்னு கேட்டா பொன்னி. அதுக்கப்புறம் தினமும் மிச்சமாகிற சாப்பாட்டை எல்லாம் மரகதம் பொன்னிக்கு கொடுத்தான். ஒரு நாள் மரகதம்மா வீட்ல அவங்களுடைய கணவர் சோமு, மரகதம், நம்ம நிலத்துல இருக்கிற அந்த மாங்காய் மரம் காய்க்காமையே கிடக்குது. அதனால அந்த மரத்தை வெட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். அதை வெட்டி போட்டோம்னா ஏதாவது காசாவது கிடைக்கும். நீங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க, ஆனா அந்த மரம் பூக்கவும் மாட்டேங்குது, காய்க்கவும் மாட்டேங்குது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சோமு மரத்தை வெட்டுறதுக்காக அங்க போனான். அங்க பொன்னியும் சுப்புவும் நிழலுக்காக தங்கி இருந்தாங்க. எப்பா, நீங்கெல்லாம் யாருப்பா? எதுக்காக ஏன் மரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, கிளம்புங்க. இந்த மரத்தை நான் வெட்ட போறேன். ஐயா, நிழல் தர மரத்தை எதுக்குயா வெட்டணும்? அதுவும் இல்லாம இந்த மரம் தாங்கய்யா இப்ப எங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு பொன்னி சொல்லவும், ஏமா, இந்த மாமரம் இது வரைக்கும் பூத்ததும் கிடையாது, காய்ச்சதும் கிடையாது, யாருக்குமே உபயோகம் இல்லாம இருக்குது. இத வெட்டி போட்டா எனக்கு 4 காசு கிடைக்குமா அப்படின்னு சோமு சொல்லவும், ஐயா, நாங்க பக்கத்தூர்ல விவசாயி வேலை பார்த்துட்டு இருந்தோமுங்க. இப்போ போகிறதுக்கு இடம் இல்லாம இந்த மரத்தை நம்பிதாங்கய்யா இருக்கோம். இந்த மரத்தை வெட்டிடாதுங்கய்யா அப்படின்னு சுப்பு கேட்கவும் அந்த இடத்துக்கு மரகதம் வந்தாங்க. ஏங்க, இவ்வளவு நாளா இந்த மரம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ இவங்களுக்காவது உபயோகமாகுதே. இவங்க கொஞ்ச நாள் இந்த மரத்தடியிலேயே இருக்கட்டுமே, இதனால நமக்கு ஒரு நஷ்டம் இல்ல அப்படின்னு மரகதம் சொல்லவும் சோமு அங்கிருந்து திரும்பி போனான். நாட்களும் ஓடியது. பொன்னியும் சுப்புவும் 2 பேரும் மரத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. அதை சுத்தி இருக்கும் குப்பையெல்லாம் அகற்றி அதுக்கு தண்ணி ஊத்தி நல்லா உரம் போட்டு மரத்தை பராமரிச்சுக்கிட்டு வந்தாங்க. நாட்களும் ஓடியது. ஒரு நாள் அந்த மாமரம் பூக்க ஆரம்பிச்சது, காய்க்கவும் தொடங்கியது. அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு போனா ராதா. ஏமா ராதா,
இன்னும் நீ பரீட்சைக்கு பணம் கட்டலையா? பணம் கட்டலைனா பரீட்சை எழுத முடியாது, தெரியும்ல. இனி 2 நாளைக்குள்ள கட்டுறதுக்கான வழிய பாருமா அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும் ராதா ரொம்ப வருத்தத்தோட வந்தா. பொன்னி, சுப்பு, ராதா 3 பேரும் மரத்துக்கடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா ராதா, முகமெல்லாம் வாடி கிடக்கு? அம்மா, இன்னும் 1 வாரத்துல பரீட்சை வரப்போகுது, அதுக்கு பணம் கட்ட சொன்னாங்கம்மா அப்படின்னு வருத்தமா சொல்லி கொண்டிருந்தா ராதா. அப்போ பயமா காத்தடிச்சுது. அப்போ அடிக்கிற காத்துல மாங்காய் ஒண்ணு கீழே விழுந்தது. பா, இங்க பாருங்க மாம்பழம். இந்த மாமரம் பூக்கவே பூக்காது, காய்க்கவே காய்க்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை காய் வந்திருக்குன்னு பாருங்க. ஆமாங்க, எல்லாமே உங்க பராமரிப்பும் உழைப்பும் தான். காய்க்காத மரத்தை கூட காய்க்க வச்சிருக்கிறீங்க. ஒரு நாள் மாம்பழம் பழுத்து கீழே விழுக ஆரம்பிச்சது. அப்போ பொன்னி, எங்க நிறைய மாம்பழம் கீழே விழுகுதுங்க, இதையெல்லாம் எடுத்துட்டு போய் கடையில கொடுத்தோம்னா நமக்கு ஒரு லாபம் கிடைக்குங்க அப்படின்னு பொன்னி ஒரு யோசனை சொல்லவும் அதுக்கு சுப்புவும் சரின்னு சொன்னான். உடனே பொன்னி அதையெல்லாம் எடுத்துட்டு போய் கடையில விற்க ஆரம்பிச்சா. அதனால தினமும் அவங்களுக்கு ஒரு வருமானமும் வந்துச்சு. நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டு இருந்துச்சு. ஒரு நாள் இதையெல்லாம் பார்த்த சோமு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஆனா கோபமும் வந்துச்சு. கோபத்தோட அவங்க கிட்ட வந்தான். யாப்பா சுப்பு, நீ பண்ணுறது உனக்கே நியாயமா இருக்கா? மரம் நான் நட்டுனது, என் மரத்துக்காய பறிச்சுட்டு போய் நீ விற்கிறையே, இது உனக்கே நியாயமா? ஐயா, நாங்க பறிக்கலைங்க, அடிக்கிற காத்துல விழுகிற மாங்காயத்தான் எடுத்துட்டு போய் சந்தையில விற்கிறோம். ஐயா, இத்தனை நாள் இந்த மாமரம் காய்க்காம கிடந்துச்சு. எங்க அப்பா ஒரு விவசாயி, அவருடைய பராமரிப்புல இருந்தனால இந்த மரம் இப்போ காய்க்க ஆரம்பிக்குது. நாங்க இந்த மரத்துல இருந்து காய கூட பறிக்கல, கீழே விழுந்தது தான் எடுத்துட்டு போய் விக்கிறோம். இதுல என்னையா தப்பு இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என் மரத்துல காய்ச்ச மொத்த காயும் எனக்கு சொந்தம். அதுக்கு உண்டான பணத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு கராரா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா சோமு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சோமு, ஏங்க அவங்க பாவங்க, அவங்க கெட்ட போய் மாங்காய்க்காக பிரச்சனை பண்ணுறீங்க. நீ சும்மா இரு மரகதம், உனக்கு ஒன்றும் தெரியாது. பட்டு போன மரம் இப்ப பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் நமக்கு சம்பாதிக்கிற நல்ல சந்தர்ப்பம். ஏங்க, அப்படியே இருந்தாலும் அதுக்கு காரணம் அந்த ஏழை விவசாயி சுப்புவும் பொன்னியும் தான். அவங்க கிட்ட போய் பணத்தை கேக்குறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? என்ன மரகதம், நீ பிழைக்க தெரியாத ஆளா இருக்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தினா பணத்தை வாங்கலாம். மறுநாள் சோமு சுப்புவை பாக்குறதுக்காக வந்திருந்தான். என்ன சுப்பு, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? சோமு கேட்ட உடனேயே பொன்னியும் சுப்புவும் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரே யோசனையா நின்னாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்த ஊரு மக்கள் எல்லாம் கூடி வந்தாங்க. மகராதா, ஐயா, உங்களுக்கு பணம் தரதுக்கு எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு ராதா சொன்னதும் திகைச்சு போனாங்க சுப்புவும் பொன்னியும். ஏமா ராதா, நம்மனால எப்படிமா அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியும்? அப்பா, நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா பேச ஆரம்பிச்சா. ஐயா, உங்க இடத்துல ஒரே ஒரு மாமரம் தான் இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா அம்மா உழைப்பால இங்க நிறைய மரங்களும் செடிகளும் வளர்ந்து கிடக்கு. நீங்க அதுக்கு முதல்ல பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் உங்க பட்டு போன மரத்துக்கு நான் பணத்தை தரேன் அப்படின்னு ராதா சொல்லவும் அதையெல்லாம் கேட்ட ஊர் மக்கள், ஆமாப்பா சோமு, உன் பட்டு போன மரத்துக்கு அவங்க எப்படி பணத்தை கொடுக்க முடியும்? நீதான் அந்த விவசாயிக்கு பணம் தர வேண்டியதா இருக்கும். அவங்கனால தான் உன் பட்டு போன மரம் இப்ப காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பேசவும் சோமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு கொண்டு இருந்தான். ஆமா, ஒரு மரம் தானே இங்க இருந்தது, இப்ப எப்படி இவ்வளவு மரமா இருக்கு அப்படின்னு அவன் சந்தேகத்தை கேட்டான். ஐயா, நான் தினமும் சாப்பிட்ட மாங்கொட்டைய அங்கங்க பதிச்சு வச்சேன், அதுதான் இப்போ செடியா வளர்ந்து மரமா நிக்குது அப்படின்னு சொல்லவும் ஊரு மக்கள் எல்லாம் சோமு கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோமு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம்
இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்த ஹவுஸ் ஓனர் கந்தசாமி சுப்பு கிட்ட வந்தாரு. எப்பா சுப்பு, என்ன மன்னிச்சிடுப்பா. இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உனக்கு நியாயமான கூலி தராம நான் ஏமாத்திட்டேன். வீட்டை கூட அநியாய வாடகைக்கு உனக்கு கொடுத்தேன். அந்த பாவத்துக்கு தான் என் வயலெல்லாம் வீணா போயிடுச்சு. நீ தான்ப்பா வந்து அதையெல்லாம் சரி செய்யணும். அது மட்டும் இல்லப்பா, உனக்கு தேவையான வசதியும் செய்து தரேன் அப்படின்னு கெஞ்சினா கந்தசாமி. அதுக்கப்புறம் சுப்புவும் பொன்னியும் அதுக்கு சம்மதிச்சாங்க. மீண்டும் சுப்புவுக்கு வேலை கிடைச்சது. அது மட்டும் இல்ல, நல்ல வீடும் கொடுத்தாரு, நியாயமான சம்பளத்தையும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம மக ராதாவோடைய படிப்பையும் அவரே பாத்துக்கிட்டாரு. ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு கேடு நினைச்சா அது அவங்களுக்கே கெட்டதா தான் நடக்கும். நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்.